So guys, welcome back to SS Gamers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் ஆர்க் ரேனாரோட பாட்டுல வந்தாங்க. போன வீடியோ பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, போன வீடியோல இங்க தான் விட்டுருப்போம். ஓகே, போன வீடியோல மெகலோடான் டைம் பண்ணிருப்போம். அப்புறம் வந்து இவனை கூட்டிக்க வேண்டியதான். இவன் வந்து நம்ம பட்டி, இவனை எட்டுக்குன்னு நம்ம அர்ஜென்ட் வைஸ் நம்ம வந்து போட்லேயே விட்டு வந்துட்டோம். அவனை போய் எடுத்துக்கினே அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டேம் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன டேம் பண்ண போகிறோம்? அப்படியே சுற்றி கண்டு அப்படியே எது கட்டிட்டு டேம் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே गाइस, இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே गाइस, எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இப்போ போலோ செய்யணும். எது பிடிக்கிட்டாலும் வந்துடும். போலோ வந்து ஒரு பேசிக்கு. ஓ, அதை செய்யணுமா இப்போ? ஆமாம், போலோ வந்து செஞ்சுக்க வேண்டியதான். ஓகே गाइस, லூட்ல எடுத்து வந்துட்டாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சலாம். ஒரு 3 செஞ்சுப்போம். 3 போதுமா? 3 போதும். வேணா கூட நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் ஃபுட்டு, தேய்ச்சி, ஃபைபரு அதான் கேட்கும். ஹைட் அதான் கேட்குமே, ஸ்டோனு. வேணா கூட பக்கத்தில் இருந்து பொறிக்கலாமா? ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கின்னு அங்கே ஒரு டைம் டெக் ப்ராஸ் ஒரு டைம் பண்ணும்போது ரேப்டர் வந்து சாவடிச்சதுல, ஆமாம், அங்கே போய் ரேப்டர் செடி கண்டுபிடிச்சி அதை பிடிக்க போகிறோம். ஓகே, கிடைக்குமா? கிடைக்குமான்னு தெரியல, கண்டுபிடிச்சாதான் தெரியும் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. ஓகே ஓகே, எல்லாம் ட்ராங்கி டாட்லாம் வர நான் செய்ய முடியும். ட்ராங்கி டாட்லாம் சரி, ஓகே விடு, எத்தனை போகலாம். ஓகே ஆயிஸ், நம்ம அங்கே போக வேண்டியதான். இப்போது அந்த இடம் தேடி, அந்த இடம் பக்கத்தில் தான் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் போயிட்டு அங்கே ரேப்டர் நமக்கு கிடைக்கணும். ஆமாம், அதுக்காக தான் கைஸ் இப்போ இங்கே ஒரு இது வேறு இருக்குது. ஆட் ரேப்பர் இங்கே ஒன்று வந்துட்டு இருக்குது. அது எடுக்கலாமா? இல்லை, எடுக்கலாம் தான், ஆனால் மேலே வருது இப்போ தான். அப்புறம் நம்ம போகலாம். கீழே வரத்துக்குள்ளேயே ரொம்ப நாள் ஆகிடும். அதுவும் ஒயிட் கலர் தான் வருது. அதில் லூட்லாம் அது உள்ள அதிகமாக இது இருக்காது. ஓகே, இதான் கைஸ் நம்ம வந்து சாவடிச்சது நம்மளோட பெட்ரோல். நம்ம என்னது டெக் பராசூர் வந்து இங்கே தான் சாவடிச்சுது. ஓகே, நம்ம இப்போ தேடி போவோம். அதை இந்த இடத்துல தான் ரேப்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் காடு மாரி வேறு இருக்கா, ரேப்டர் இருக்குது. ஓகே, கார்போனியம் போயிட்டு இருக்குது கீழே. சொல்லுன்னு அடிக்குது கைஸ். இங்கே தான் இங்கே ஓடி வந்து நம்மளை வந்து அடிக்க வந்திருக்குமே, காணுமே. நாங்கள் இது பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், எப்படியே சுற்றிங்கன்ட்டு டெக் பராசூர் தெரியாச்சு. டெக் பராசூர் கிடச்சிச்சு. டெக் பராசூர் வந்து பிடிக்கணுன்ட்டு நம்ம அப்பயே டைப் பண்ணோம். இப்போ அதை பிடிக்க வேண்டியதான். எத்தனை லெவல் இது? ஒரு மாதிரி மெட்டலில் சூப்பராக இருக்குது. 4வது பரவாயில்ல. இதுக்கு ஒரு போல போட்டுக்க வேண்டியதான். இது கிடைக்கதே பெரிய விஷயம் கைஸ். ரொம்ப நேரம் தேடி இப்போ தான் கிடச்சிது. உங்களுக்கு டெக்கு எனக்கு பிடிக்கும், அதனால இது ஒரு அடி தான் போடு. ஓகே, இது பழம் தானே சாப்பிடுவோம். ஆமாம், பழம் தான் சாப்பிடுவோம். அவன் லூட்டு திருடுவான் பாரா. கொஞ்சம் கறி எடுத்துன்னு ஓட முடியாமல் வர்றான்டா. ஓரத்தை வரான். ஸ்டார்டிங்லேயே ஒரு டைம் 5 எடுத்துவான் பாரு. ஆமாம், அவனை தான் அடிச்சுட்டே போன பாரு. அவன் தான் இவன் கீழே விட்டான்டா. இப்போ பெரிய பரிசு வச்சிருக்கோம் கைஸ். ஏன்னா அப்போ தான் அவன் டேம் ஆவான். டேம் ஆகிட்டானா இவனை வீட்டுக்கு வேறு கொண்டு போகணும். அது வேறு ஒரு பெரிய விஷயம். ஏதோ சவுண்டே கேட்டுனுது. ஏதோ என்ன சவுண்டு? ஏதோ வந்து இங்கே ஏதோ சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேட்டுனுக்குது. ஆமாம், ஏதோ சவுண்டு கேட்டுனுக்குது. வெயிட் பண்ணுங்க, பேர் பண்ணால் பேர் வைக்கலாம். டெக் சிம்பிளாக அப்படியே வச்சுப்போம். டெக். ஓகே காய்ஸ், டெக்குன்ற பேர் நல்லா தான் இருக்குது. ஓகே, பேர் வச்சுட்டாச்சு. அக்கா இதெல்லாம் நான் என்ன சவுண்டு கேட்டு பார்த்தேன்டா. எவனாங்க கட்டி வச்சு கட்டலாம் தான், ஆனால் வந்து இது பண்ணுறோம், நம்ம ஓடிடலாம். பெராசூர் வாயில கடிக்கிறான்டா. பெராசூர் ஓடு வந்தானே எப்பவுமே. ஆமாம், இவன் நம்ம பெட் ஆகிட்டான்ல, அதனால அவன் அடிச்சு ஆடிடான். அடிக்கிறானா? நீ சூப்பராக பார்த்துறா, நீ சூப்பர்ரா. உனக்காக ஒரு வெட்டுக்கு கொடுக்கலாம் தான், ஆனால் வேணா விடு. ஓகே காய்ஸ், இவனை வந்து வீட்டுக்கு கொண்டு போகணும். இவனுக்கு ஃபஸ்ட்டு சேடில் செய்யணும். அதுக்கு பராசூர் சேடல்லாம் இருக்குன்னே வந்து வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ். ஓகே காய்ஸ், இது தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு. ஓகே, எதிராச்சு. இப்போ நம்ம என்னன்னா ஒன்று கிராஃப்ட் பண்ணிட்டு அதை அதில் போடணும் கைஸ். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த வேலையை என்னடா தடவி கொடுக்கும் அவனுக்கு? தடவி கொடுக்க முடியல கைஸ். ஓகே, இதை எடுத்து மாட்டியாச்சு. சரியாகுதுடா. இவனுக்கு வந்து 2 பவர் இருக்குது. ஒன்று வந்து பக்கத்தில் இருக்கிற ஏதாவது எனிமி ஏதாவது டிடெக்ட் பண்ணோம். இன்னொன்று வந்து அடிக்கிற பவர். நார்மலாக அடிக்கிறது ஒன்று, கடிக்கிறது ஒன்று, பக்கத்தில் ஏதாவது எனிமி இருந்தால் டிடெக்ட் பண்ணுறது. ஓகே காய்ஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில் நம்ம தூங்கு மூஞ்சி படுத்துருந்தாரு. அவனை அப்படியே கூட்டு போயிடணும். இந்த பேர் மேலே காட்டுறது பேர். இவன்லாம் காட்டல, பக்கத்தில் ஏதோ எனிமி வந்து டிடெக்ட் பண்ணிச்சான். ஓஹோ, நம்மளை அடிக்கக்கூடிய ஒரு எனிமி. இன்னும் இதுக்கு ஓகே. ஓகே காய்ஸ், 2 பேரும் நம்ம வீட்டுக்கு கூட்டு போகணும். இப்போ இவனை ஸ்டாப் பண்ணிட்டு
இவனை வந்து பேக்கப் கொடுக்கணும். இவனை கூட்டு போக முடியாதா? நைட்டில் தானே கூட்டு போக முடியுமே இவனை. இருந்தாலும் காலைல வச்சு நம்ம பொறுமையாவது கூட்டின்னு போயிட்டேன். ரொம்ப நாம இங்கே பார்த்து நான் மறந்தே போயிட்டேன் இவன் டேம் பண்ணன்றியே. ஆமாடா நானே மறந்துட்டேன்டா. காய்ஸ் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ் அப்படியே அவனை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாச்சு. எவ்வளோ பொறுமையாக வராமல் பாருங்க காய்ஸ். இவனை வந்து படுக்க வச்சு தூங்க வச்சு இவனை ஸ்டாமினா ஏற்றி கொண்டு வந்தான் இவனை. செம்ம கஷ்டம் காய்ஸ். ஓகே இவனை வந்து தூங்க வச்சு வந்துருமோ, ஏன்னா இவனை தூங்கினா தான் இவனுக்கு இது இல்லை டாப் போடுறாரு இவனுக்கு. ஓகே காய்ஸ் வாங்க போகலாம். ஓகே காய்ஸ் அப்படியே பெராசூரை பார்த்தாச்சு. ஓகே காய்ஸ் பெராசூர் வீட்டு விட்டு கண்ட்ரி பண்ணலாம், இங்கே வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்டெமினா வேறு அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இவன்கிட்ட போகிற ஃபீலே இல்லை காய்ஸ். இவன் டெக்கில் இருக்கிறதுனால அப்படியே ஓட்டும் போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே பார்க்கறதுக்கு வால் அப்படியே அவன் கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோபோட் கால் நிறைய இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான். ஓகே காய்ஸ் வாங்க காய்ஸ் போகலாம். ஓகே காய்ஸ் அப்படியே அர்ஜென்டி வயசை தேடி வந்துட்டாச்சு. இப்போ இவனை கூட்டுக்குன்னு நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்க போனோம். நம்ம அங்கேருந்து ஓடி வந்து இவனுக்கு வந்து கால்லாம் வலிக்கும் போல். ஓகே இப்போ நான் ரெட் கலர் இருக்குது ஆட்ராப்பு. அது வரத்துக்கும் நேரம் ஆகும், அது வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எடுக்க முடியுமா ரெட் கலர் இருக்குது? ஓகே காய்ஸ் ரொம்ப நாள் தேடின்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கோ வந்து போயின்னு இருக்குது. இது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கிறதுனால இது எத்தனை நாளும் பார்ப்போம். கம்மியாக நாளும் டேம் பண்ண தேவையில்ல, அதிகமான நாளும் டேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு நல்ல கல்லாக பார்த்து நம்ம இதை வந்து லேண்ட் பண்ணணும். லேண்ட் பண்ணிட்டு டிவிஎஸை வந்து லேண்ட் பண்ணிட்டு நல்ல லெவலாக பார்த்து 27 அவ்வளோ அதுக்கு டேம் பண்ணுற வேண்டியதான். ஓகே டேம் பண்ணுற வேண்டியதான். ஃபஸ்ட் வந்து சேடில் தான் பார்ப்போம் இதுக்கு, ஏன்னா இல்லாமல் போய்ட போகுது. எஸ்டின்னு போட்டால் போதும். STEGO அவன் பேர். ஓகே இதான் அவன் பேர். இது STEGO மட்டும் தான் இருக்குது, ஆனால் அவன் பேர் பெருசாக அந்த மாரியில் பார்க்கறதுக்கு. ஸ்டிகோசாரஸ் ரெண்டுமே ஒரே சேடலா? அதான் தெரியலையே. இல்லை இது பெருசாக போட்டு பார்ப்போம். ஸ்டிகோசாரஸ்னு EGOS எதுவுமே வரலடா. போடு ஸ்டிகோ சேட்லேயே வாங்கிப்போம். ஸ்டிகோ தான் போடலாம். ஷார்ட்டாக சேடலுக்கு ஸ்டிகோன்னு வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. ஓகே காய்ஸ் நம்ம 27 ஸ்டிகோ தான் டேம் பண்ண போகிறோம். அதனால் இப்போ அதை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே நம்ம ஒரு கல்லுக்கிட்ட நின்றுக்கலாம். இங்கே நின்றுங்கண்ணே டைட்டனை கூட நான் கல் மேலே தான் காய்ச்சி நின்று அடிப்போமே. அதை வந்து நாங்கள் வீட்டில் சொல்லியிருப்போம். இதையும் நம்ம கல் மேலே தான் அடிப்போம். ஓகே ஃபஸ்ட் அடி அடிச்சாச்சு. வரசல் அவனை எவ்வளோ கிட்ட வந்தாலும் நம்மளால அடிக்க முடியாது அவனால். இது கேமராவை மாற்றிப்போம். போட்டு இது கன்று ஈரோட ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகுறா. டோப்பரன் எடுக்கிறான் அதான் நினைக்கிறேன். இல்லை வரான் அடிக்கிட்டு தான் வரானே. வரத்துக்கு வழி தர்றானா? மேலே அடியே ஏறலாம், நம்ம அடிக்கலாம். அப்படி அடிக்கலாம் போல. என்னடா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடுறான் போய் ஏறலான்னு பார்க்கலாண்டி. அப்படியா? ஆமாம் அவன் முதுல போகிறான் ஒரு மாதிரி கோல் மாதிரி போயிடுறான். அடிக்க போய் அஷ்டாண்டா அடிச்சிட்டான். சத்து சூப்பர் பா அஷ்டாண்டா போடுறான்டா வேகமா போடுறான் கைஸ். சூப்பர் இங்கே ரேஞ்சு கிடைக்குமா? கிடைக்காது. அஷ்டாண்டா அஷ்டியா? இதெல்லாம் வாடுறான் போவோம். கிட்ட போனால் தான் வேலைக்கு ஆகும். இங்கேருந்து அடிக்க வாய்ப்பு கிடையாது. அவனை கூட்டு விட்டு போகுது பார்த்தியா? போய் வாடா என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லி கொல்ட்டு போயிட்டான்டா போய் அவங்ககிட்ட. சரி ஓகே இவனை கூட்டுவோம். ஓகே இவனை கூட்டா இவன் வரணும். அதுக்குள்ளே நம்ம அவன் வேறு அங்கே ஓடி போய் ஏறான் போகிறான் கல் மேலே. ஓகே இவன்ட்டா நான் இவன் மேலே ஏறி போவோம். வாடா அடி நம்ம போய் அவனை அடிப்போம். நிறைய அன்கான்ஷியஸ் வாங்கினதுக்கப்புறம் வேகமாக வர்றாரு. ஓகே டோர் கல் இருக்குது. நமக்குன்னு கல் வந்து வச்சுருப்பாங்க, செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதுமாரி கல் வந்து நம்ம வந்து அடிக்க வேண்டியதான் எல்லாத்தையுமே. இப்போ தானே அது 27 வந்தான். ஒன்றே தான் வரான். நம்ம இங்கே இருக்கணும்னு தெரியாமல். வா இங்கே வாடா, இந்த பக்கம் வாடா. அவன் அவன் அன்கான்ஷியஸ் தான் டாப்பில் வந்துருக்கானே. ரேஞ்ச் கிடைக்குமா? அஷ்டா அன்கான்ஷியஸ். ஓ ரேஞ்ச் எல்லாம் கிடைக்கும். ஆனால் நான் ஒன்று முள்ளு கீழே போகுது போல. உள்ள அந்த இது கிராவிட்டிக்கு ஆக்ட் ஆகுது. நம்ம அதுக்கு ஏற்ற மாரி வச்சு ஆங்கிள் வச்சு அடிச்சா. இப்போ நான் அவங்க கிட்ட போனால் அடிக்க போகிறான்டா அவன் ஃப்ரெண்டு. ஆமாண்டா டே அவனை போட்டு தள்ளிடலாம். இது அவனை இப்போ போட்டு தள்ள தேவையில்ல. எங்கே போடுறா ட்ரைக்கு இதில் ஸ்கெல்டன் ட்ரைக்கு. ஸ்கெல்டன் ட்ரைடா கைஸ் எங்கள் நண்பர் சொன்னார் இந்த மாதிரி ஸ்கெல்டன் ட்ரைக்கு ஒன்று இருக்குதுன்னு. அவரோட மேப்பில் வந்து ஒன்று ஸ்பேன் ஆச்சான். ஆனால் வந்து அதை வந்து டேம் பண்ண முடியாது அவர் ஆள். அவர் வந்து நிறைய ட்ராங்கெட் செஞ்சு ஒரு மாதிரி ஒரு 40 ட்ராங்கெட் செஞ்சு அடிச்சாராம். அப்படியுமே அதை வந்து அன்கான்ஷியஸாக பண்ண முடியலையா. அதுக்கு வேற பார்க்க முடியாது கைஸ். அப்புறம் அன்கான்ஷியஸ் அதுக்கு இல்லை 27 லெவலு. அப்புறம் அன்கான்ஷியஸ் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சாவடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் நிறைய லெவலு கன்லாம் வாங்கின்னு போய் ஏகே மாரி வச்சு டர்னு அடிச்சு சாவடிச்சார். அப்புறம் அதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு, அந்த கன்னே உடஞ்சிச்சு. அப்படியா? அப்புறம் சாவடிச்சதுக்கப்புறம் அதுக்கு கிட்ட இருந்து ஒரு எலும்பு கிடச்சிது. அந்த எலும்பு எடுத்துன்னு போய் அவர் வச்சிருக்கா பற்றி ஒரு ட்ரைக்கு. நம்ம வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோவில் வந்து எல்லாம் போடுறோம். அவர் வச்சு ஒரு ட்ரைக்கு அதில் போய் போட்டோடனே அந்த ட்ரைக்கு அப்படியே ஸ்கெல்டன் ட்ரைக்காக மாறிடுச்சு. அப்படியா? ஸ்கின்னு மாரி எடுத்து அவர் மாட்டினாரு. ஓகே இவன் பழம் சாப்பிடுவானா கறி சாப்பிடுவான்னு தெரியலையே. பழம் தான் சாப்பிடுவான். இல்லைடா அவன் ஃப்ரெண்டு நம்மளை அடிக்கல. ஆமாம் நான் நல்லவன்டா அவன்.
அவன் நம்ம ஃப்ரெண்டாக நினச்சிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கான் ஆடி நினச்சிக்கலாம். நம்ம மருந்து வேறு கொடுக்குறோன்னு நினச்சிக்கலாம் போல. ஸ்டிகோக் சார் இருக்குண்ணா ஃபைபர் ஹைடு விட்டு தான் வேணுமா? என்னடா இடமே நது அடிக்கடிக்கு போகிறான், எனக்கு பயமாக இருக்கு எனக்கு. என்ன அடிக்க வரான்? அடிச்சானா சொருவிடும்னு அவனுக்கே தெரியும்டா. தெரியுமா அவனுக்கு? அப்படி இருந்தால் சரிதான். ஓகே நம்ம போய் இல்லை நம்ம மூடு விடு பாத்தியா அவன் மாட்டிக்கினான் அர்ஜென்ட் வச்சுக்கிட்டேன். இவன் வந்து பிரியாணி தான் சாப்பிட்றானே. நான் அவன் தெரியாமல் கறி வச்சுருந்தான் அவன் பேக்கில். கறி வச்சிட்டியா? கறி வைப்போம் பெரிய வைப்போம், எது சாப்பிட்றானோ நம்ம வச்சு இது பண்ண வேண்டியதான் சொல்லிட்டு வச்சேன். அப்புறம் பழம் தான் காலி ஆயிடுச்சு. அதனால் பழத்தை இப்போ வச்சுருவோம். நல்லா பழத்தை வச்சுட்டு இது கறியெலாம் எடுத்துப்போம். கறி அர்ஜென்ட் வச்சு சாப்பிடுவோம். நீ சாப்பிட்றா, சாப்பிட்டு நல்லா வளர்றா. பார்க்குறான் நம்மள. ஓகே இப்போ எனக்கு வந்து என்னென்ன கேட்டது, உட்டு ஹைடு, அப்புறம் ஹைடு கேட்டுச்சாடா. இப்போ செய்ய போகிறோமா நம்ம? இப்போ செஞ்சு தான் வீட்டுக்கு கூட்டு போதான் அவனை. ஓ பக்கத்தில் ஒருத்தவங்க நம்ம அவனை ஹைடு எடுத்துப்போம். ஓகே அவனை ஹைடு எடுத்து பண்ணுறியா? ஓகே இவன் டைம் ஆகட்டும். இவனுக்கு வந்து ஒரு இது வச்சு கன்சியூம் கொடுத்து விட்ருவோம். 5 ஏக்கர் நினைக்கிறேன் இது. ஓகே இவன் அடிக்கலாம் தெரியா? சரி ஓகே அவன் அடிக்கலாம். வெயிட் பண்ண. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேடில் செய்கிறதுக்குன்னா நான் வேணும் பார்த்து ஃபஸ்ட்டு சேடில் செஞ்சுப்போம். ஹைடு எவ்வளோ வேணும்? 200 ஹைடு இருக்குதா? ஃபைபர் 110, உட்டு 35. இங்கே ஃபைபரும் உட்டு நம்மக்கிட்ட இருக்கும். ஹைடு தான் ஒரு காம்பர் ஐடி இவனை எடுத்து எடுத்துக்க வேண்டியதான். எவ்வளோ தரான் இவன் ஐடி? ஒரு 21 தரான். இது 21 பத்தாது, அது 200 கிட்டே கேட்குது. இப்படியே அடிச்சுவோமா ஆளுடாது அப்படின்ற அவன் ஆளுக்கிட்ட வந்து அடித்து சேடில் எடுத்து அவன் முதல்ல போட்டால் தான் நம்ம கூடயே நம்மளோட காதலியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இது வரும். சரி அவனை அடிப்போம். நம்மகிட்ட என்ன பொருள் இருக்குது? நம்மகிட்ட ஷார்ட் கன் இருக்குது. ஷார்ட் கன் வந்து எப்படி வேலை செய்யுது உங்ககிட்ட காட்டுறதே இல்லைல்ல. இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோமே. நீ ட்ரை கஷ்டம்னு வச்சுக்கேன் முற்றுவாங்க வேலையே எனக்கு. அப்படியா? டொமில் வா 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 2 டேஸ்னா ஹீரோ ஆக மாட்டுது. இல்லை அவன் அடிக்க மாட்டான், விளாட்டுதான் என்கிட்ட. ஓடு 4 அடி தான். 4 அடி தான் கைஸ். எவ்வளோ ஹெச்பி அவனுக்கு? 700 ஹெச்பி நினைக்கிறேன். இருங்க ஆமாம் 780 ஹெச்பி அவனுக்கு. ஓகே இப்போ வந்து ஹைடு வந்து இது இருக்குது பார்த்தியா ஆக்ஸு, அதை வச்சு ஆக்ஸ் இல்லை நம்ம ஆக்ஸ் வச்சு எடுத்துன்னு வச்சுக்கேன் நிறைய ஹைடு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு இது ட்ரிக்கு காய்ஸ். அதனால் நம்ம வந்து ஒரு ஆக்ஸ் வந்து ஸ்கிராஃப்ட் பண்ணிப்போம். அதுக்கிட்ட பிகாக்ஸில் எடுத்தோம். அதனால் 21 கிடச்சிது. இப்போ எவ்வளோ ஹைடு கிடைக்குது பார்க்குறியா? ஓகே ஃபஸ்ட் நம்ம ஹைடு என்னடா காணா அது பேக்கில் வச்சுட்டு வந்துட்டு போகலடா பாரு பாரு. பிகாக்ஸ் பதில் மாற்றலாம்னு நினச்சி அது பேக்கில் வச்சுட்டேன். பிகாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இது எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஓகே இப்போ நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 50, 74, 97, 117, 148, 178, 198. அவ்வளோ கிடச்சிது. ஓகே காய்ஸ் 191 கிடச்சிச்சு. இப்போ நம்மளால் அதை செய்ய முடியும். ஸ்டிகோ சேடில் ப்ரைமேட் வேறு இருக்குது நிறையவே. இன்னும் ஃபைபரும் விட்டு நம்ம எடுக்கல. எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம அர்ஜென்ட் வேஸ் முதுகுலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் எவ்வளோ டைம் ஆகிடும்? இன்னும் பாதி டைம் ஆகிட்டான். ஓகே ஃபைபரு உட்டுலாம் எடுத்தாச்சு கைஸ். உட்டு வேணும். நம்ம உட்டு போய் நோண்டின்னு வருவோம். தான் ஆக்ஸ் திரும்ப இதுக்கப்புறம் சம்பவம் அவ்வளோ 129, 58 போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே எங்கடா ஸ்டிகோன் போட்டு வரல? ஓ நான் இதில் போட்டுனுக்கிறேன்டா இன்வெர்ட்டிலே. இதில் போய் போட்டால் வந்துடும். ஓகே கைஸ் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணாச்சு. ஓகே அவன் என்னது எவ்வளோ டைம் ஆகிறான்னு பார்ப்போம் போய். ஓகே என்னடா பொறுமையாக ஓடுறான். கிராஃப்ட் ஆகும்போது பொறுமையாக ஓடுவான் அவன். ஓகே மற்ற பொருள்லாம் அர்ஜென்ட் வேஸோட பேக்லேயே வச்சுப்போம். கையில் நிறைய ப்ரைம் மீட்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுவான் அவன். ஏன்னா வேறு எதாவது ஸ்கோப் மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட. அந்த ஸ்கோப் வந்து இது கன்னில் போட்டு சொல்லலாம். ஆனால் அந்த ஸ்கோப்பை போடும்போது ட்ராங்கி டாட் இருந்துன்னா ட்ராங்கி டாட் எடுத்துரும். அப்படியா? ஏன்னா ட்ராங்கி டாட் வந்து லாங் ரேஞ்ச் கிடைக்காது. நார்மல் போல்ட் வச்சு நம்ம ஸ்கோப் போட்டு தூரத்தில் இருக்கலாம் அடிக்கலாம். ஓ ஓகே விடு. ஓகே டபுள் பேர்லையும் அது பேக்லேயே வச்சு விட்ருவோம். ஸ்டார்டிங் செஞ்சாச்சு. கறி எடுத்துப்போம். இதுக்காகவே ஒரு லைக் தட்டி விட்டு பாருங்க கைஸ். ஓகே கைஸ் எவ்வளோ டைம் ஆகிடுதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ் முக்கால்வாசி ஏறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான். ஆமாம் கைஸ் இன்னும் கொஞ்சம் தான். ஏறிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம அதில் ஏறி உட்காந்து நம்ம போகலாம். ஓகே உங்கள் ஸ்டெமினா 390 இருக்குது. ஓகே மறக்காமல் லைக் பண்ணாமல் பார்த்துக்கலாம். லைக் பண்ணுறேங்க கைஸ். ஓகே அப்புறம் அந்த ட்ரைக்கு வந்து எவ்வளோ ஹெச்பின்னு வச்சுக்கலாம்? 11,250 ஹெச்பி. அதுக்கு 11,000 ஹெச்பியா? 11,000 ஹெச்பி. விட ஒரு நாள் அதை கொண்டுருவோம். அதை சாவடிக்கணும். நம்ம சாவடிக்கணும். அதே நம்ம இதுக்கு நிறைய லெவல் ஆகணும். நம்ம லெவல் ஆகிட்டோம். நிறைய வாங்கணும் அதுக்கு. அப்படியா? வந்து மெட்டலே நம்ம மெட்டல் அன்லிமிட்டட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஃபேப்ரிகேட்டர்லாம் போட்டு இது பண்ணணும். ஓகே இப்போ நம்ம ஒரே ஒரு பைட் தான் நினைக்கிட்டா அவன் மண்டபம். ஒரு பைட்லாம் கிடையாதா? அவன் ஒரு பைட்டுக்கு கம்மியாக எடுக்கலாம்டா. அப்படியா? ஆமாம் நீ என்ன பாரு. இப்போ வந்து அவன் 83% இருக்கிறானா? ஆமாம். அப்போ வந்து அவன் 3% எடுக்கிறான்.
3 தான் ஏத்துறானா ஒரு பைட்டுக்கு 87 எடுக்கிறானா பாரு. இப்போ அடுத்த பைட்டில் பாரு, என்கிட்ட 21 இது இதெல்லாம் வச்சு பழம்லாம் வச்சு அவன் பேக்கில் 23 பழம் 11 பழம் 2 பழம் வச்சுருமா. ஓகே அவன் 2 தேதி பிடிச்சா சாப்பிட வேண்டியதான் அவனுக்கு. ஓகே கைஸ் இப்போ என்ன பண்ணலாம்னா 91 87லேருந்து 91 எப்படா ஏறி முடியும்? அப்போனா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அவன் ஏறி முடிக்கிறதுக்கே. ஓகே அது மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இடத்த அன்லாக் பண்ணிட்டோம், நிறைய இடத்த நம்ம அன்லாக் பண்ணோம். இன்னும் நிறையா இருக்குது, சின்ன முக்கால்வாசி இருக்குது. காலேஜ் தான் அன்லாக் பண்ணிக்கிறேன் நீங்கள். அவ்வளோதான், இன்னும் 2 பைட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே இன்னும் 2 பைட்டு தான் கைஸ், பொறுமையாக காத்திருந்து. ஒரே ஒரு பைட்டு தானே இப்போ? ஒரே பைட்டு தானா? மண்டபம் நின்றுக்கிறடா வேறு பார்க்குறான்டா. 95 ஏறிக்குதா? நம்ம தான் டான்னு சொல்லிட்டோம். ஓகே ஓகே இவனுக்கு வந்து ஸ்டிகோன்னு வச்சுருவோம் பேர். ஸ்டிகோ ஓகே நல்ல பேர் தான், ஏன்னா அது கெஸ்ட் கேபிட்டல் லெட்டர் எப்பயுமே. ஓகே அவன் கழுத்து மேலே ஏறி நின்றான்டா. ஓகே காய்ஸ் இந்த சேடல் மாற்ற வேண்டியதான். கலகரமாக சேடலில் மாட்டியாச்சு. இப்போ இன்னும் 2 அட்டாக் இருக்குது, அதை எக்ஸ்ட்ரா போடு அட்டாக் போட்டு பாரு. இங்கே போகிறான் சும்மா இரும்பு வால் மாரி அடிதான் இங்கே பாரு. ஓகே இது நான் அட்டாக் இது முதுகு போகிற அப்படி விரிஞ்சிருச்சு, ப்ளூ கலர் ஆயிடுத்து. என்ன விரிஞ்சிச்சு முதுகு? சின்ன பக்காவா திரும்ப போட்டால் இப்போ இதுவும் ஆயிடுச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. மேலே ரைட் சைடில் போகிறான், இது வந்து ரெட் கலரில் காட்டுதா, அப்புறம் வந்து இப்படி வந்து ப்ளூ கலரில் காட்டுதா. ஆமாம் இன்னொன்று போட்டோன்னு வச்சுக்கேன் இதுவாக காட்டுது பேர், ப்ரௌன் கலர் காட்டுது பேர். ஏன்னா பவர்னே தெரியலையே. இது என்ன பவர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இவனை வச்சு எவனாவது அடிக்கணும்டா. வச்சு பார்ப்போமா? இவன் மாதிரி ஆடி ஒரு அட்டாக்கும் ஒரு மாதிரி இருக்குமா தெரியலையே. ஆனால் ஒரே மாதிரி தான் எல்லாத்தையும் அடிக்கிறான், உட்லாம் கிடைக்குது கொஞ்சம். ஓகே ஸ்ட்ரைக்லாம் அடிக்க முடியாது, ஏன்னா அவன்லாம் நம்ம சொல்லி போட்டுருவான். இவனுக்கு என்ன பவர் போகிறது? மூமெண்ட் ஸ்பீட் போடுவான், ஏன்னா அவன் பொறி வேணால் போகிறானே, 1 ஹெல்த்து 1 மூமெண்ட் ஸ்பீடு. ஓகே விடு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அவன் நவர மாட்டான், ஆடி நிற்கிறான். ஓகே இது வந்து என்னென்ன பவர்னே தெரில. ஓகே நான் மேலே ஒரு இது பார்த்தோம் பார்த்தியா? என்னது? மேலே ஒரு ஏர்ட்ராப்பு. ஆமாம் போய் எடுத்து வருவோம் வா. ஓகே அதுதான் எதுன்னு தெரில. ஓகே அவனை ஸ்டாப் பண்ணுவோம், இல்லை நம்ம பின்னாடியே ஓடி வந்து இங்கே ஊந்துட போகிறான். இப்போ நம்ம ஆர்டர் பேட்டுக்கு போகலாம் கைஸ். ஓகே அவன் வரல. அங்கே போய் ஆர்டர் புத்தி ஏதோ மாதிரி இதுவாக காட்டுது, ப்ளூ கலரில் ஒரு மாதிரி ஆறா மாதிரி இருக்குடா. ஓகே இவன் என்ன வச்சுருப்பான் பார்ப்போம். ஸ்கோப் வச்சுருக்கான், நீ கேட்ட ஸ்கோப் இது வர்றா. ப்ளூ பிரிண்ட், அது ப்ளூ பிரிண்ட் ஷீல்டு, அது மெட்டல் ஷீல்டு. நீ சொல்கிற மாதிரி அந்த ஸ்கோப் நான் எடுத்து மாட்டினு வச்சுக்கேன், ட்ராயிங் டாட் ஆஃப் ஆகிட்டு வருதா? ஸ்கோப் போடுறாமா அங்கே போய். ஹாய் பக்கா கைஸ், ஸ்கோப்லாம் சரியாகுது, ஆனால் நம்மளால் வந்து ட்ராயிங் டாட் போட்டு ஸ்கோப் போட முடியாது. ஓ அப்படியா? புல்லட் வேணா வச்சு இங்கே ஸ்கோப் போட்டு இந்த ஸ்டீகோ சாவடிக்கலாம், இந்த ப்ரோண்டோ சாவடிக்கலாம். ப்ரோண்டோ சாவடிக்கலாம், வேணா ஸ்டீகோ சாவடிக்கலாம். ஓகே இப்போ நம்ம இவனை வீட்டுக்கு கொண்டு போகணுமா? இவனை வீட்டுக்கு கொண்டு போட்டதோ ஒரு கஷ்டமான விஷயம். அவன் நடக்கிறத பாறான், அவன் ஓடுறத பார்த்தா நடக்கிறது மாரி தான் இருக்குது. இங்கே பேர் ஓடுறது இவ்வளோ ஓடியாரானே இது போ. நாளைக்கு போயிடலாம் போல வீட்டுக்கு. நாளைக்கு கூட இங்கே இருக்காது கைஸ், வாய் வேறு கொலாருது கைஸ். ஓகே இவனை வீட்டுக்கு கூட்டு போய் கண்ட்ரி பண்ணுறேன் கைஸ், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ் எப்படியோ நடக்க வச்சு ஒரு நைட் ஆகி ஒரு பகலாகவே ஆயிடுச்சு இவனை கூட்டு வரதுக்குள்ளே. ஆமா நேரம் ஆயிடுச்சு கைஸ். தண்ணிலாம் இருந்துச்சா, தண்ணிலாம் நீச்சலே அடிக்க மாட்டான், அப்புறம் சுற்றிலாம் கூட்டின்னு வந்தோமே. ஓகே இதுக்கப்புறம் நம்ம அர்ஜென்ட் வயசு எங்க அர்ஜென்ட் வச்சுட்டு இப்போ நம்ம திரும்ப ஓடணும் மாட்டோம் இங்கேருந்து. எத்தனை நேரம் வரது? ஓகே கைஸ் கண்ட்ரி பண்ணுறோம் போயிட்டு. ஓகே கைஸ் எப்படியும் வந்துட்டாச்சு. எங்களை அர்ஜென்ட் வயசு பையனை காணும், அது நின்றுறான் பாரு, ஸ்ட்ரீட்டாக நின்றுக்கிறான் பாரு. இதுக்காக வெயிட் பண்ணுவான்டா எப்போ வேணாலும். இவன் வந்து நியூட்ரலில் போனான் அர்ஜென்ட் வயசு, அடி வாங்கி நேரம் பண்ணாமன். ஓகே ட்ராயிங் டாட் எடுத்து போட்டாச்சு, ஸ்கோப் போட்டால் ட்ராயிங் டாட் போட முடியாது. ஓகே இது வந்து ஸ்மித்திங் பேஸ்ட்டு மெட்டலாக 172 கேட்குது. என்ன ஷீல்டா? மெட்டல் ஷீல்டு. இது கிகாவெலாம் அடிக்கிட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கலாம் போடலாம். கிகாலாம் நான் இதில் கையால் குச்சி சாப்பிடிப்பேன். ஓகே கையில் குச்சி சாப்பிடலாம் அடுத்த வீடியோவில் கைஸ். ஏன்னா டாஸ்க் இருந்தால் சொல்லுங்கள் ஆர்க்குக்கு. நீங்கள் ஏதாவது டேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ் டேம் பண்ணுங்க, இதை டேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் டேம் பண்ணுறோம் கைஸ். ஏன்னா கண்டென்ட்டே கிடைக்க மாட்டோம். ஓகே நம்ம ராப்டரை தேடி இப்போம். ஓகே கைஸ் நாங்கள் வந்து ராப்டர் தேடி போயிட்டு இருக்கும்போது இங்கே 2 ராப்டர் சுற்றி இருந்தது. அவன் வந்து இருந்தானோ கல் மேலே நின்று தான் நம்ம எல்லாரையும் அடிப்போம்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு இதுனா லெவல்னு பார்க்கலாம், அப்போ தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இல்லை ஓடி இருக்கானோ சுற்றி. நல்லா இருக்கான்டா, கருப்பு கலரில் ரெட் கலரில். எங்கடா அவன் இருக்கிறான்? என்னடா பாதில் ஓட்டான்டா. ஏன் இப்படி ஓடுறானோ இவ்வளோ கோவமா நம்ம மேலே? அவ்வளோ சாவடணும். எங்கே வச்சான் பறந்து அடிக்கிறான். அடே புஷ்வாடா மாட்டி. என்னப்பா என்ன பண்ணுற? நான் நல்லா பரவாயில்ல டேம் பண்ணி முடிவுனே.
என்னப்பா அவனை நீங்களே அடிக்கிறியா? பார்க்குறான் வரான், இவ்வளோ வெறியாக பார்க்குறான் வரான். நீ என் காலை மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் செத்துருவீங்கடான்றான். சரிடா சரிடா. காலை பிடிச்சி அவனுங்க இல்லையே, இவன் கறி தான் சாப்பிடுவானே. கறி இல்லை என்கிட்ட. இவனை பேக்கில் வச்சுட்டு கறியை என்ன பண்ணாங்கடா? கறி வச்சுக்குவோம். ஓகே, எங்கேருந்து வந்தாலும் தெரியல. இவன் வேணா வந்துட்டான்டா. பறந்து வரான் அவன் டப்புனே. இன்னொன்று எங்கன்னு தெரியல. சரி நம்ம போய் இவனை டைம் பண்ணிட்டு ஓகே இவனை வச்சு ட்ராக் பண்ணுவோம். ட்ராக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அர்ஜுன் வேஸ்கிட்ட வந்து நமக்கு கறி வேணும்ல, இவன்ட்டு நம்ம சாப்பாட்டு கறி அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன சாப்பிடுவோம். ஆமாம், இவனை கூப்பிடுவோம். இவனை ஃபஸ்ட்டு ஃபாலோ கொடுப்போம். ஃபாலோ கொடுத்துட்டு அவன்கிட்ட கறி எடுத்து அவன்கிட்ட வைக்கணுமா? கறி எடுத்து அவன்கிட்ட வைக்கணும். ஓகே கறி முன்னாடி வச்சுருப்போம். ஒரு 40 எடுத்துப்போம். தேங்க்ஸ்டா கை தந்ததுக்கு. ஓகே இப்போ இது மேலே வச்சிடலாம். இது அதுக்குள்ளே ஒரு பைட் எடுத்துட்டான்டா. இவன் பேக்கில் வந்து நம்ம கறி எடுத்துக்கின்னு அந்த கறியை வச்சுருவோம். வறுத்த கறி நம்ம எடுத்து சாப்பிடுவோம். ஓகே ஓகே இன்னொன்று சொன்னால் எங்கே போனான்னு தெரியலடா. ஐயோ டப்புனு வந்து எகிரி கடிக்க போகிறானா? அவன் ரேப்டர் அடிச்சுக்க மாட்டானுவோ. ஆமாம். ஓகே இவனை ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளே இவனுக்கு வந்து கடிச்சிட போகிறான்டா டப்புனு. எங்கே போகலாம்? இந்த வாரம் கல் மேலே போய் நம்ம அர்ஜுன் வேஸ் நிற்க வைக்கணும் இப்போ. ஆமாம், டைட்டனாக இருந்தாலும் இதான் டே பண்ணுவோம். ஓகே நீ அவன் எங்கே போனானே தெரியலடா. ஒரு ஒருத்தன் தானா இல்லை ஓடிலாம் பாடுறா. எங்கடா ஓடி? ஓ மலையை போய் சுற்றிட்டு வரானா? ஓடிக்கிறான் பாடுறா. 26வது லெவல் அவன் இன்டேம் பண்ணுறோம். ஓகே இவனை இங்கே விட்டுட்டு அவன்கிட்ட போய் போல நம்ம கீழே போய் போல போட்டாலே அவன் சின்ன பையன் நம்ம கிட்டலாம். ஆமாம், எங்கே அவன் புடிச்சானா நம்ம சின்ன பையன் அவன்கிட்ட அப்படி. ஆமாம் அப்படியே அது ஒரு அட்டாக் இருக்குது. அந்த அட்டாக் ஆனால் நான் அதை பார்த்து வரானா? வரட்டும் வா. என்ன இவ்வளோ முடியறான்? சாதாரண ரேப்டருக்கு வந்து இது மூவ்மெண்ட் ஸ்பீடும் ஸ்டெமினா இல்லை மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். மெல்லி டேமேஜும். அப்படியா? அப்படி ஒரே அடி தான் போல். அப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம்? இவனும் கறி வேண்டாம். இப்போ இவன் கறி எடுத்தனால பார்த்தியா? ஆடாடி ஸ்கோப் போட்டு தான். இது ஒரு ட்ரிக்கு கை. ஸ்கோப் போட்டு போட்டா அதான் அதுதானே ஸ்கோப்பே. என்ன இப்போ செத்து தாவோடு இருக்குதா? எத்தனை ஹெச்பி என்ன லெவலு? அவ்வளோதான் கை. ஆனால் முன்னாடி தான் இதில் டோப்பர்லாம் பார்க்கலாம் கை. சூப்பராக இருக்கும். டோப்பர் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இது வாங்கணுமே. ஆமாம் ஆனால் கடைசியில் பார்த்தா டோப்பர் பார்க்க முடியாதுப்பா. ஓகே அவன் முடிய போகிறான் டேமா. சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே இவனையும் அவன் டேம் ஆகிட்டான்டா. டேம் ஆகிட்டானா? ஆமாம் டேம் ஆகிட்டான். அது பச்சை கழிட்டது பேர். ஆமாம் டேம் ஆகிட்டான். பேர் வைக்கிறேன். போய் பேரே வைக்கல நம்ம இன்னும். பேர் நம்ம மாற்றிக்கலாம். எப்போனா மாற்றிக்கலாம் பேரை. இங்கே போய் ஃபஸ்ட்டு இவங்கிட்டேருந்து இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே இப்போ வந்து ஆப்ஷன் தோணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தொட்டு சேஞ்ச் நேமில் போய் இப்போ பேர் வச்சுக்கலாமா? பேர் வைக்கணும். இவனுக்கு வந்து என்ன பேர் தான்? பிளாக் ஆடம். பிளாக் கலர் தான் அவன் பார்க்கறதுக்கு. ஓகே பிளாக் கலர் தான் அவனுக்கு வந்து பேர் வந்து பிளாக் ஆடம். ஓகே இப்போ வந்து சேடில் செய்யணுமே இவனுக்கு. அவன் டைம் ஆகல இன்னும். ஆயிடுச்சு. இவன் சேடில் வந்து நம்ம என்ன அன்லாக் பண்ணிட்டோமா? இல்லை இருக்குதா? இருக்குது. அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செய்யணும். ஈஸி தான் சார். இவனோட ரேப்டரோட சேடில் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஃபைபரு ஐடி வுட்டு தான். அவ்வளோதான். ஐடிக்கு இது எங்கள் ஓகே ஐஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுத்தாச்சு. ஓகே ரெண்டு செஞ்சாச்சு. செஞ்சாச்சா? இப்போ அவன் என்ன டேம் ஆகிட்டானா? அவன் டேம் ஆகி முடிட்டு நம்ம அவனுக்கும் போய் பேர் வச்சுக்கலாம். இவனுக்கு வந்து ஹெச்பி போட்டுக்கலாம். ஹெச்பி வந்து அதிகமாக இருக்கட்டும். ஓரத்தை மட்டும் பாடா எவ்வளோ ஓரம் போகுது. இது இங்கே இருக்கட்டும். இந்த பேர் சரியா இல்லை? ஒரு ரேப்டர் ஆர்மியை நம்ம உருவாக்கி வச்சுக்கலாம். ஆமாம் ஆர்மியை உருவாக்கி எவ்வளோ வேணாலும் போட்டு தரலாம் கைஸ். அவன் மட்டும் அப்படியே நம்ம உட்காந்து முன்னாடி டார்கெட் கொடுத்தா எல்லாம் செத்துறானுவோம். அவன் டைட்டனாக இருந்தால் கூட சரி கைஸ். டைட்டனாக வந்தாலும் அவனுக்கு அடி தான். ஓகே இவனுக்கு வந்து அதை ஆஃப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷனில் போய் இவனுக்கு பேர் வந்து என்ன பேர் வைக்கணும்? ரெட் ஆடமா? ரெட் கலரில் இருக்கணும்ல. அவன் பிளாக் ரெட். ஓகே மறக்காமல் வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுறேங்க கைஸ். இன்னும் சேடில் போட்டாச்சு. ஓகே 2 பேரும் சேடில் போட்டாச்சு. இப்போ இவங்க வீட்டுக்கு கொண்டு போகணுமா? இவன் வீட்டுக்கு கொண்டு போகிறதுன்றது ஒரு கஷ்டமான வேலை தான். ரொம்ப கடுப்பான வேலையும் கூட கைஸ். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போய்க்கலாம். வரான் அவன் ஃபாலோ ஒன்று கொடுத்துமே வரலையே. இது நம்ம அர்ஜுன் வேஸ் மேலே விட்டு வந்துடலாம். ஏன்னா எவனாவது வந்து அடிக்க போகிறான் அர்ஜுன் வேஸை. இவன் வேறு பேசில் வருவான். இவனை நியூட்ரலில் போடணும்டா. டைட்டன் கிட்ட வந்து இவன் சொருவி போட்டு போகிறான். டைட்டனை இவன் டைட்டன் அடிச்சு கிகா அடிச்சு போகிறான். கிகா அடிச்சு போகிறான். ஓகே நீங்கள் யாரை நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே 2 பேரும் இங்கே தான் கைஸ் இருக்கிறானோ. ஓகே அவன் ஃபாலோ தானே இருக்கான். அதுக்குள்ள ஒன்று இதுடா ஹெச்பி. இவனுக்கு இன்னும் வரல. சரி நம்ம இதில் உட்காந்து போகலாம். இதுலையா அதுலையா இனிமேல் நான் தானே இருக்குது. ஸோ இதில் உட்காந்து ரெட் அண்டில் உட்காந்துப்போம். பேக் வர வாடா போகலாம். வாடா இங்கடா வரியா? வடியா நம்ம பேக் வா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஓகே காய்ச்சி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வரானா? ஓகே காய்ச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே காய்ச்சி இப்போ வீட்டுக்கு வந்துட்டாச்சு.
அவங்கடா வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வேகமாக ஓடுறான்டா ஒரு மாதிரி. இப்போ வந்து சமமாக ஓடுறாங்க கைஸ். இவனை வீடு தான் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இவனை வீட்டுக்கு கொண்டு வரலாம் ஈஸியாக தான் இருந்தது. ஓகே அவங்கடா அவன் போயிட்டு வந்துருப்பான்டா. அது வரான் பேர். ஓகே லைட்டாக லேக் ஆகுது கைஸ் எங்கள் பேஸாண்டி. நிறைய விட்டு பிடிச்சி ஒரே வச்சுருக்கோமா. இப்போ எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். புதுசாக வந்து ஒரு ஸ்டோனில் பேஸ் கட்டணும். கட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் அதை மாற்றணும். ஓகே ஸ்டாப் ஆல் கொடுத்தாச்சு. ஓகே இது எட்டு வருவோம் போய் எல்லா எல்லாம் கைஸ் வீடியோ இதோட முடியுது. இப்போ எல்லாத்தையும் எட்டு வருவோம். நம்ம இது என்னன்னா ராப்டர் டேம் பண்ணுறது தான். போகிற வழியில் பார்த்து டேம் பண்ண தான் இவன் 2 பசங்களும். ஒன்று டெக்கு அதுக்கப்புறம் ஸ்டிகோ. ஓகே எல்லாத்துலேயும் நிற்க வச்சுப்போம். இதோ இருக்கான் பாடுறா ஒரு ட்ராப் பராசுரு. டெக்கில் இல்லையே. ஓகே இப்போ ஸ்டிகோ எடுத்துன்னு வருவோம். ஸ்டிகோ எடுத்துன்னு நடந்து வரதுக்கே 4 நாள் ஆகிடும் போலே. இவனுக்கு மூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுவோம். 5 இருக்காடா அவனுக்கு. இவங்க நடந்து போகிறதுக்குள்ள அவங்கள இங்கே கூட்டு வந்துடலாம்டா. அதுவும் நல்லது தான்டா. அப்புறம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் நீங்களே யோசிச்சு பாருங்க. இவனை வந்து கொண்டு வரதுக்கே இங்கே போடுறான். இதான் எனக்கு என்னன்னு தெரியலையே. அழகாக இருக்குடா. அந்த முள்ளையே விரிக்கிறான், ஒரு சுருக்குறான். அப்படியே 3 ஆங்கிளில் அந்த முள்ளை வந்து மாற்றுறான். அதை பற்றி தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுருங்க. தெரிஞ்சு போனோம் நம்மளும் எப்படின்னு பார்க்கணும். இப்போ ஓகே இவனை இந்த பக்கமாக விட்டுட்டு நம்ம இறங்கிக்க வேண்டியதான். நம்ம இறங்கி இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம போய் அர்ஜுன் வேஸ் எட்டுன்னு வருவோங்க. அர்ஜுன் வேஸ் அங்கேயே விட்டு வந்துட்டோம் பாருங்க. ஓகே கைஸ் இப்போ அர்ஜுன் வேஸ் பையன் இங்கே தான் இருக்கான். இப்போ இவனை கூட்டுக்குன்னே அது ஒரு வீட்டுக்கு போவோம். இவனை கூப்பிட்டு போய் வீடியோ வந்து என் பண்ணலாம். ஓகே ஏன்னா எப்படி ராப்டர் ஏறி வந்தாங்க எகிரி எப்படியே வந்துட்டுறான் போடலா. அவ்வளோ கோவம் நம்ம மேலே. அப்படியே சாப்பிட்ணுன்ற அந்த ஒரு வெறி இருந்துக்குது. வேணாண்ணா வாடா டே வாடா டப்டவுன்னு டைம் வேறு இல்லைடா நம்மளுக்கு. ஓகே அவ்வளோதான் நம்ம ரன்னிங் ஏறி வேண்டியதான். ஓகே கைஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுறதா வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் எப்படியே வீட்டுக்கு வரதுக்குள்ள சாயங்காலமாக ஆயிடுது கைஸ். ஓகே வீட்டுக்கு வந்துட்டு கைஸ் தான் கைஸ் இந்த வீடியோ ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதில் ரொம்ப பிடிச்சா பெல் ஐக்கன் ஆனில் போட்டுங்க. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் கைஸ். பாய்.